வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி அக்ரதுண்டாய திமிகு தன்னோ ததி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத் மகாசனா திமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 8/1/2025 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய சந்திராஸ்ம நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், பின்பு அஸ்த நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 மணிந்து 12 மணி வரை, குளிகை காலம் 12 மணிந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 மணிந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் சில முடியாத பல பிரச்சனைகள், முடிவுக்கு வராத பல பிரச்சனைகள், சில அழுத்தங்களையும் சில தலைவலிகளையும் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் சனி பலத்தால் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது தீராத பிரச்சனைகள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. நட்பால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள், உறவுகளால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள், நல்ல நண்பர்களால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த நல்ல நாள்ல ரிஷபராசிக்காரர்கள் சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கூடிய தியாகராஜ பெருமாளை மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுனராசி என்பவர்களே, மிதுனராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கேதுபுர நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் சில விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்துவார். தடைகளை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக தாண்டி சென்று சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. திருவாரூர் அருகே பூந்தோட்டத்தில் அருள்பாலிக்கூடிய சரஸ்வதி தேவியை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தடைகளை தாண்டி வெற்றி பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல குழப்பங்களை ஏற்படுத்தினாலும், பதவி விஷயமாக வேலையே இனிமேல் இல்லை, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்று பயத்தை ஏற்படுத்தினாலும் அவற்றையெல்லாம் வரக்கூடிய யோக சனி காலத்தில் பல மடங்கு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். கடகராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகே திருவலஞ்சொடியில் அருள்பாலிக்கூடிய வெள்ளை விநாயகப் பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள். சனி பகவான் சாதகமாக இருக்கிறார், குரு பகவானும் வக்ரமாகி சாதகமாக இருக்கிறார். யாரெல்லாம் அலுவலகத்தில் கேலி செய்தார்களோ, பிள்ளைகளை பள்ளியில் கேலி செய்தார்களோ, யார் முன் நீங்க அவமானப்பட்டீர்களோ அவர்கள் முன்னாடியே தலை தூக்கி நிமிர்ந்து வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் அருள்பாலிக்கூடிய 5 வட்டத்து அம்மனை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னிராசிக்கு உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. உறவுகளோடு சில குழப்பங்கள், வேலை செய்யற இடத்துல சக நண்பர்களோடு சில குழப்பங்கள், வாக்குவாதங்கள் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்து கடங்காரம் சரி. அப்ப கடனால், நோயால், எதிரியால், துரோகியால் சில குழப்பங்கள் இருக்கும். அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய நாள் இந்த நல்ல நாளில். திருக்கோளூர் அருகே ஆதி திருவரகத்தில் அருள்பாலிக்கூடிய அரங்கநாத பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது நாள் சந்திராஷ்டம நாளிலும் நிதானமாக இறை வழிபாட்டின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலா ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் திருமணம், திடீரென்று வேலை வாய்ப்பு, திடீரென்று வெளிநாட்டு பயணம், திடீரென்று புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வது என்று வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். திருப்பதியில் அருள்பாலிக்கூடிய ஏழுமலையான மனசு நினைச்ச நாளை தொடங்குவது நாள் ஒரு அற்புதமான நாளாக
உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு பல நல்ல விஷயங்களை சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாள். 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடன் நோய் எதிரிலிருந்து உங்களை மீட்டெடுத்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். மதுரை பழமுதிர்ச்சோலையில் அருள்பாலிக்கூடிய ராக்காயம்மன மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக நல்ல மனிதர்களை சந்தித்து தொழிலை வளப்படுத்தி லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். கேரள மாநிலம் குருவாயூரில் அருள்பாலிக்கூடிய குருவாயூரப்பன மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் தொழிலில் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில குழப்பங்களையும் சில வருத்தங்களையும் கொடுத்தாலும் 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருந்து மறைமுக லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குரு வக்ரமாக இருந்து சனி வக்ரமாக இருந்தால் திடீர் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய உலகளந்த பெருமாள மனசு நினைச்சு நாளை தொடங்குவது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணம் கொண்ட சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக ஜென்ம சனி காலத்திலும் பல நல்ல விஷயங்களில் சாதித்து காட்டினேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். சங்கரன் கோயிலில் அருள்பாலிக்கூடிய சங்கர நாராயண மனசு நாளை தொடங்குவது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தனவரவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பணவரவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். விருத்தாசலத்தில் அருள்பாலிக்கூடிய ஆழத்தி விநாயக பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்குவது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இன்று புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்தில் வரக்கூடிய புதன்கிழமை. அஸ்வினி நட்சத்திரம் கேது போன்ற நட்சத்திரம். புதன் என்பது புத்திக்காரகன். புத்திக்காரகனாக இருந்து பெருமாள் வழிநடத்தக்கூடிய நாள். கேதுவுடைய நட்சத்திரம் என்பது ஞானக்காரகன் கேது பகவான். புதன் புத்திக்காரகன் கேது ஞானக்காரகன். கிழமையாக புத்திக்காரகனும் நட்சத்திரமாக ஞானக்காரகனும் வரக்கூடிய இந்த நல்ல நாளில் புத்தியையும் ஞானத்தையும் ஒரு சேர அள்ளி கொடுத்து புத்தி ஞானத்தில் இருக்கக்கூடிய தடைகளை ஐக்குப்பவர் கம்மியான குழந்தை புத்திசாலி இல்லாத குழந்தைகள் இவற்றுக்கு அருளாசி வாரி வழங்கக்கூடிய திருச்சி முசிறி அருகே அருள்பாலிக்கூடிய குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாளை அனைவரும் மனதில் இருத்தி பிரசன்ன வெங்கடேச பெருமாளே போற்றி என்று வணங்கிவிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஞானக்காரகனாகவும் புத்திக்காரகனாகவும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் செயல்பட்டு இன்றைய நாளை நலமாக வளமாக மாற்ற வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.